இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடலுக்கு முன்னோட்டமாக இருந்த பெரியாருடைய நினைவை என்றும் மறப்பதில்லை. அவருடைய நினைவாக எல்லோரிடமும் இந்த புகழ் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இளைஞர்களிடம் குறிப்பாக இந்த வரலாறு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்று பெரியாருடைய இந்த நினைவு நாளில் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் கௌதம சிகாமணி அவர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். இங்கே அனைவரும் அமைதி காத்திருந்தார்கள். அமைதி பேரணியாகவும் வந்தோம். ஆக இது நாம் பெரியாருக்கு செய்கிற பெரும் மாலை அணிவிப்பது மட்டுமல்ல, அவருடைய கொள்கைகளை, அவருடைய சாதனைகளை இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக இதை கருதி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். நன்றி. ஒன்றிய 6 முதல் 8 வரையிலான அந்த கட்டாயத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த சமூகத்தில் எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அதெல்லாம் நேற்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய தமிழகத்திலே கல்விகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.